அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஔவையார் பாடல்கள். நியூ சிலபஸில் அழகு 7ல் நமக்கு அற இலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, பழமொழி 400, ஏலாதி, ஔவையார் பாடல்கள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் கடைசியாக நம்ம ஔவையார் பாடல்களை பார்க்க போகிறோம். மீதி இருக்க எல்லாமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். நம்ம ஃபுல்லாக ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக் மற்றும் நியூ புக்கிலேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் டேட்டா. ஓகேவா? அதனால் நீங்கள் புக்ஸே படிக்க தேவையில்ல, இந்த சீரீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஔவையார் பாடல்கள் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயர்லேயே உனக்கு ஔவையார் பாடல்கள் பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6th ஓல்டு புக்கில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd இயலாக ஔவையார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. புறநானூரில் பாடினதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஔவையார் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையார் நூல்கள் அப்படின்னா மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இதில் ஔவையார் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். ஓகேங்களா? ஔவையார் அப்படிங்கிறது பொது பெயர். ஸோ அந்த பேரில் வரவங்க ஒரே ஆள் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. சங்க காலத்தில் ஒரு ஔவையார் இருப்பாங்க. இப்போ ரீசன்ட் காலத்தில் இந்த ஆத்திச்சூடி பண்ணது ஒரு ஔவையாராக இருப்பாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? புறநானூரில் பாடினது ஒரு ஔவையாராக இருக்கும், ஆத்திச்சூடி பாடினது ஒரு ஔவையாராக இருக்கும். ஸோ ஔவையார் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ மூதுரையில் தான் அந்த பாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. மூதுரை அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடலை பார்த்துடலாம். அந்த பாடலுக்கு உண்டான விளக்கமும் பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சிறுதூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டில் ஒரு மன்னனும் இருக்கான், ஒரு படித்தவனும் இருக்கான் அப்படின்னா யாருக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னா, அதாவது 2 பேரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தா கல்வி பயின்றவன் தான் சிறந்தவனாக இருப்பான். ஆனால் இப்போ பொதுவாக கேட்டோன்னா மன்னன் தான் சிறப்புமா, ஏன்னா மன்னன் அடித்து கொன்றுவாங்கிற ஒரு பயத்தில் சொல்லுவாங்க. பட் ஆராய்ந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மன்னனை விட அறிவில் சிறந்தவனாக இந்த படித்தவன் இருப்பான். ஓகேவா? அடுத்தது மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. அதாவது மன்னன் தன் நாட்டில் மட்டும்தான் ராஜா, எல்லாம் சலாம் போடுவாங்க. ஆனால் வேறு நாட்டுக்கு போனான்னா அவன் ஒரு பிரஜை மாதிரி தான். ஸோ அவனுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் ஒரு படித்தவன் வேறு நாட்டுக்கு போகிறான்னா அங்கேயும் அவன் ராஜா தான். புரியுதுங்களா? இங்கிட்டு அவன் லேபராக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனான்னா படிச்சிருந்தா அவன் எங்கே போயும் படிச்சிக்கலாம். ஆனால் ராஜாவால் அப்படி கிடையாதுல்ல. ஸோ அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க, படிப்பு ரொம்ப சிறந்ததுன்னு. அடுத்தது அந்த 6th ஓல்டு புக் சொன்னால அதில் இருக்கிற டேட்டாவை பார்க்கலாம். ஔவையார் ஒரு சங்ககால புலவர். இந்த புறநானூரில் இந்த பாடல் வரதால் அவர் சங்ககால புலவர்னு சொல்கிறாங்க. அதியமானோட நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் தான் இந்த ஔவையார். சங்ககால ஔவையார் மற்றும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் இருவரும் வெவ்வேறானவர்கள். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாடலோட உங்களுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நிலத்தை வச்சு தான் அந்த பாடல் இருக்குது. நிலம், அதாவது நிலம் அப்படிங்கிறது நீ ஒரு நாடாக இருந்தால் என்ன, இல்லை காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, புரியுதுங்களா? எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய், நிலமே நீ வாழ்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? நிலம் நீ நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் மோடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லா தான் இருக்க, உழைச்சி உன்னை சமன்படுத்தி வைக்கிறான் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது புறநானூரில் இடம்பெற்ற ஒரு பாடல். 8 தொகை நூல்களில் ஒன்று தான் புறநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று தான். தமிழருடைய வீரம், கலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா புறநானூரை படித்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நூல் இது.
ஸோ இதோட இந்த கான்செப்டை வந்து முடிச்சு விட்றோம் ஓகேங்களா. ஏன்னா அழகு 7 மொத்தம் 10th இருக்கிறதுல தான் நாங்கள் புக்லேருந்து தான் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் புக்குக்கு வெளிலலாம் நம்ம பார்க்க தேவையில்லை, ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.